குடல் க்ளீன் பண்ணுறது. இதில் வந்து சுடு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிடணும். ஊற்றிட்டா இந்த ஸ்கின்லாம் வந்து இப்படி அழகாக வந்துடும். சுடு தண்ணி இல்லாமல் குடல் க்ளீன் பண்ணவே முடியாது. இதை ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக அந்த கருப்பு கலரில் இருக்க ஸ்கின்னை வந்து எடுத்தோடனே இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போது செகண்ட் வந்து இந்த மாதிரி குடலில் இந்த மாதிரி இருக்கும். இதுலேருந்து நம்ம வந்து ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு தொடப்பு குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடம் இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜோடைய இந்த இடத்த வந்து இதை ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா அது அழகாக வந்து அது ரொட்டேட் ஆகிடும். இப்படி பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகிடும். இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பிட்டு இதை நல்லா இப்படி புழிஞ்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி அதோடைய வேஸ்ட் எல்லாமே வந்துடும். இப்போது ரெண்டுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் கட் பண்ணணும். இந்த குடலையும் நம்ம கட் பண்ணணும், இதையும் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஒரு 7 to 8 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டா நல்லா செய்கிறதுக்கு ரெடி ஆயிரும். இதை நம்ம வந்து கட் பண்ணலாம். இதை வந்து நமக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த குடல் இருக்குல்ல, இதை வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். குட்டி குட்டியாக வேணுனாலும் குட்டி குட்டியாக. நான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க.